வெல்கம் பேக் டு மை சேனல். ஊர் சுற்றலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரியவுடையார் கோயில் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இந்த கோயிலுக்குள்ளே போகலாம். தஞ்சை பெரியவுடையார் கோவில் வெறும் கற்களை மட்டுமே கொண்டு கட்டப்பட்ட ஒரு தொன்மையான இந்திய கோவில்னால் நம்ம தஞ்சை பெரிய கோயில் தாங்க. இந்த சைடில் இந்த காம்பவுண்ட் சுவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கற்களை மட்டுமே கொண்டு கட்டப்பட்டது தான். இந்த முன்னாடி இந்த நுழைவாயில் வந்து மராட்டா கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோபுரத்தில் இருக்கிற சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்களை மட்டுமே கொண்டு செதுக்கப்பட்ட ஒரு சிலைகள் தான் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்று விளங்கிய ராஜராஜ சோழன் தான் இந்த கோயிலை வந்து கட்டி முடித்தார். இந்த கோயிலை வந்து எத்தனாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டதுன்னா 1003ஆம் ஆண்டு தொடங்கி 1010ஆம் ஆண்டு வரை இந்த கோயில் வந்து பணிகள் வந்து நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து திட்டத்திட்ட கட்டி முடிக்க 7 ஆண்டுகள் ஆணுச்சு. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். எப்பயுமே தஞ்சை பெரிய கோயில் எப்பயுமே கூட்டம் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்பர் 1 சுற்றுலா தலமாகவே மாறிடுச்சு. வாங்க போகலாம். ரெண்டாயிரத்தி 10ஆம் ஆண்டு தான் 1000 வருடங்கள் வந்து நிறைவடைஞ்சிச்சு இந்த கோயிலை கட்டி முடிச்சு. வாங்க போகலாம். இந்த சிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருங்கற்களால் செய்யப்பட்டது தான். இந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க எல்லாமே கல்லாலே கட்டப்பட்டது தான் இந்த தஞ்சை பெரிய கோயில். இங்கிருந்து நேராக பார்த்தீங்கன்னா நந்தி தெரியும். ரொம்ப ஷார்ட்டாக தான், ரொம்ப சின்னதாக தான் தெரியும். வாங்க போகலாம். இந்த நந்தி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரே கல்லாலேயே செதுக்கப்பட்டது தான் இந்த நந்தின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பாருங்கள் இந்த நந்தி. வெயிலெல்லாம் பயங்கரமாக சுடுது, காலே கொதிக்குதே, எல்லாம் மேட்டில் நடந்து போயிட்டுக்கிறாங்க. வாங்க கோயிலுக்கு போகலாம். இதாங்க அந்த நந்தி இருக்கிற இடம். ஒரே கல்லாலே செதுக்கப்பட்டது தான் அந்த நந்தி. அது மட்டும் இல்லாமல் 80 டன் எடை கொண்ட ஒரே கல், அந்த ஒரே கல் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தின் உச்சியில் வச்சு கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. வாங்க மூலவர் இருக்கிற இடத்துக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம கருவறைக்குள்ளே போக போகிறோம். வாங்க லிங்கத்தை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தஞ்சை பெரிய கோவில் தான் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு லிங்கம்னா இந்த தஞ்சை கோயிலில் தான் சொல்கிறாங்க. வாங்க நம்ம லிங்கத்தை பார்ப்போம். இந்த கோயில் சைடில் எல்லாமே பாருங்கள், எல்லாமே இந்த சைடில் இருக்கிற அந்த தூண்கள் எல்லாமே வெறும் கல்லாலேயே கட்டப்பட்டது தான். இங்கே ஒரு ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். இங்கேருந்து நேராக பாருங்கள், ஒரு லாங் ஷாட்டில் லிங்கம் தெரியும். அது இல்லாமல் லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய லிங்கம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அத்தோட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.